ஹாய் எல்லாருக்கும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஃபஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி என்னென்னா டே 7 ஆஃப் vlog தான் நம்ம பார்க்குறோம். என்னடா காலையிலே தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன்னா பார்க்குறீங்க, ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி ஒரே ரெயின்ங்க, நல்ல மழை. ஸோ கீழே ஃப்ளோர்லாம் பார்த்தீங்களா, நல்ல மழை பெய்ஞ்சு நல்லா அந்த லாஸ் வரைக்கும் நல்ல ஈரமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வாசல் தொளிக்க முடியலை. ஓகே, ஸோ அதனால் மேலே வந்தாச்சு. என்னடா மேலே கீழே ஈரமாக இருக்குது, மேலே இப்படி இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லைங்க. ஸோ ஒரு இது ஐ திங்க் ஈவினிங் நினைக்கிறேன். பாட்டை ஆமாம் யாழினி, இது ஈவினிங்காக எப்படிடி? ஆமாம் ஈவினிங் டைம் தான் வந்தோன்னு நினைக்கிறேன். ஸோ யாழினி வந்து வாட்ச் போட்டுக்கிட்டே தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மாமா வாங்கி கொடுத்த வாட்சாம். ஸோ அதனால் அதை வச்சுக்கிட்டே இருக்காப்புல. அதில் மேலே ஒரு பொம்மை இருந்தது, அந்த பொம்மையெல்லாம் பிச்சாச்சு மேடம். எங்கே போகிறீங்க பட்டு? இங்கே வாங்க, vlogல உங்கள் ஃபேஸை காட்டுங்க. உங்களை பார்க்குறதுக்காக தான் இவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோஸை. நீங்கள் பாட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கீங்க. ஹலோ, என்னென்னா யாழ்னி இந்த ஸ்டெப்லெல்லாம் ஃபுல்லாக நடக்கிறா, இதிலெல்லாம் உருள்றாங்க, அங்கு பிரதர்சனம் பண்ணுறாங்க மேடம். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா எல்லாம் தண்ணி ஊற்றி கழுவி விட்டாச்சு. எப்படி பாருங்கள் வில்லத்தனை. இந்த சைடு கால் வச்சு மறிச்சோன்னே அப்போ இந்த சைடு வலி இருக்குல்ல. ஏய், நான் உன்னை மேனுஃபேக்சரிங் பண்ண ஆள்றா, நீ ஏங்கிட்டே வாடா. யாழ்னி சே ஹாய் சொல்லுங்கள். ஹாய் ஹாய் ஹாய். இது என்ன டான்ஸு? எல்லாருக்கும் ஹாய் சொல்ல சொன்னால் இப்படி தான் பண்ணுவீங்களா? அம்மா ஏறி விழுந்துடாதம்மா பாட்டோ. அவங்க ஸ்மைல் பாப்பாவுக்கு பார்த்தீங்களா நீங்கள்? மேலே 4 பல்லு இருந்தது, கீழே 2 தான் இருந்தது. இப்போ பக்கத்தில் ஒரு குட்டியோண்டு ஒரு பல்லு வந்திருக்குங்க. பாப்பாவுக்கு இப்போது 1.5 ஏஜ் ஆக போகுதுன்னு இல்லை 1.5 தான். சாரி 1.3 மந்த்துக்கு எப்படி சொல்ல, 1.5 தானே. சாரி. இந்த செப்பல் போட்டு தாங்க இப்போ இந்த செப்பல் எடுப்பாங்க. உடனே ஷால் எடுத்துகிட்டு வாங்க வெளில போகலாம்பாங்க. மரியாதை இன்றைக்கி உன்னை வெளியிலே விட மாட்டேன் பாப்பா. கீழே போனால் என்ன தெரியுமாங்க பண்ணுறா, அந்த குட்டி பசங்கள்லாம் விளாடுறாங்க, இவன் அவங்கள பார்த்துக்கிட்டே நிற்கிறா. களத்தில் நம்மளும் இறங்கணும்ல, இறங்குற வேலைலாம் கிடையாது, வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறது. ஒரு விளாடுவா சரின்ட்டு போய் விட்டோம்னா அப்படியே அவங்கள பார்த்து அப்படியே பயந்துக்கிட்டே நிற்கிறது. இன்னும் அந்த ஃபியர்னஸ் அவளை விட்டு போகவே இல்லை கொஞ்சம் கூட. ஆனால் வீட்டில் சொல்லுங்கள், புளி கணக்கு அதை இதெல்லாம் ரிப்பேர் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுறாங்க. எங்கேயாவது சும்மா நிற்கிறாங்களா? நிற்க மாட்டாங்க. அதை எடுக்க இதை எடுக்க. அவங்க டெடியெல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். டெடி கோச்சிட்டு ஒன்று படுத்து கிடக்குது. எப்படி பாப்பா வலிக்க போகுதுடி பட்டு, ஏன்டி இப்படி ஏறுற? சரிங்க, ஏன் நீ வந்து 2 டேஸாக சரியாக வீடியோ போடலன்னு தானே எல்லோரும் கேட்குறீங்க நினைப்பீங்க. பட் ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வீடியோ போட்டேங்க. அந்த வீடியோ என்ன ஆச்சுன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடுச்சு நமக்கு. அதில் என்னென்னா ஒரே ஒரு சாங் பாப்பா பார்த்து, அதில் என்னென்னா ஒரே ஒரு சாங் மட்டும் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சுன்னா காப்பிரைட்னு வந்துடுச்சு. அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1 ஜிபிங்க, 1 ஜிபி அதில் லாஸ் ஆயிடுச்சு. அதுலேயே நான் ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டேங்க. சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி ஓகே வீடியோ அப்லோட் பண்ண முடியலை அப்படின்ட்டு விட்டுட்டேன். சரி, அதுக்கப்புறம் அறைய வச்சு என்ன பண்ண, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் பண்ணியிருந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ. ஸோ அதனால் பண்ண முடியலை. பாப்பா அங்கே பாருங்கள் என்னென்ன வேலைலாம் பண்ணுது. சர்க்கஸ்காரியாக இருப்பாளோ இவா. இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அவங்க சின்னம்மா எடுத்து கொடுத்தாங்க. மேலே இருக்கிறது அவங்க சின்னம்மாவோடது, கீழே இருக்கிறது வந்து அவங்க பெரியம்மாவோடது. 2 மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா பாப்பாவுக்கு அந்த கீழே உள்ளது வந்து ரொம்ப லூஸாக இருக்கும், கலண்டு விழுந்துடுது. ஆனால் மேலே இருக்க ஷர்ட் வந்து ஃபிட்டாக இருக்கும். மேடம் டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மேட்ரை சொல்லிக்கிட்டேன் பார்த்தீங்களா. என்னாச்சுன்னா அப்புறம் அதுலேயே நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். மன உளைச்சலான உடனே அதை நான் வீடியோ போடல.
சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தா ஃபுல்லாக பாப்பா என்னை விட்டு இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. அவங்கள அங்கே இங்கேயும் தூக்கிட்டு ஆனால் வீடியோ எடுத்துட்டேன். பட் என்னால் அப்லோட் பண்ண இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, சரி உங்கள்கிட்ட ஒரு அப்பாலஜிஸை கேட்டுட்டு வீடியோவை அப்லோட் பண்ணிடலான்னு இன்றைக்கி அப்லோட் பண்ணியாச்சு. பாப்பா பார்த்தீங்களா எந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு. எப்படி அதாவது வில்லத்தனாங்க, அவ்வளோதான். இறங்கிட்டாங்க. இங்கே வா ஃபஸ்ட்டு, நீ அம்மாமி கிட்ட வாடி. ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரில, ரொம்ப சேட்டை பண்ணுறான். ஆனால் வெளியில் எப்படி தெரியுமா இருக்கா, சேம் அவங்க டேடி எங்கன்னு இருக்கா. அவங்க டேடியும் இவளும் டிட்டோங்க. வெளியில் போனால் இந்த குழந்த மம்மி சொல்லுமா, இந்த குழந்த டேடி சொல்லுமான்னு கேட்காங்க. ஆனால் இவன் இங்கே நீ வீட்டுக்குள்ளே கடைஞ்செடுக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். பவுட்ரு போடுறாங்களா மேடம்? அக்கா காலுக்கு பவுட்ரு போடுவாங்களாக்கா? யாழினி அக்கா, பாப்பா உன் டெடிக்கு போட்டு விடேன் பாப்பா. என் மாதிரி 2 கால்லையும் போடணும் போல். அடடே பாப்பா டெடிக்கு போடு. ஏன் போடலையா? 6 சொல்லி நீங்கள் தூங்க வைக்கவா? பாப்பாவுக்கு என்னென்னா ரொம்ப சளி பிடிச்சிருக்குங்க. அதுவுமே பாப்பாவுக்கு இப்போ 2 டேஸாக ரொம்ப சளி. ஏன்னா இங்கே கிளைமேட் பார்த்தீங்களா, காலையில் உங்களுக்கு ரொம்ப வெட்டாக இருக்குது பார்த்தீங்களா. போதும் உமா கொடுத்ததெல்லாம் ரொம்ப வெட்டாக இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அதனால் பாப்பாவுக்கு கிளைமேட் மாறினதுனால கொஞ்சம் கோல்டாகிடுச்சு. ஸோ பாப்பா அதில் கொஞ்சம் டென்ஷனாக இருந்தாங்க. ஆனால் அப்போவுமே அவங்க ப்ளே பண்ணுறதை விட மாட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு சம் இரிட்டேஷனாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இரிட்டேஷனாக இருந்துச்சு. 6 சொல்லிக்கோங்க. ஓகேங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ 7.77 கிட்ட சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாமே காரணம் நீங்கள் தாங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. தேங்க்ஸ்.